வணக்கம். நான் உங்கள் ராமன். நல்லவைகளை பண்டைய கால தொட்டிருந்தே நிராகரித்து கொண்டே இருந்தீர்கள். திருடனை ஊருக்குள் வாழவிட்டது போல தேவையற்ற எண்ணங்களையும் ஆசைகளையும் மனதிற்குள் வாழ விட்டு விட்டீர்கள். அது பின்னாளில் மனிதனையே ஆக்கிரமித்து விட்டது. மனிதனை ஆக்கிரமித்த அந்த ஆசைகள், பிரபஞ்சத்தை பற்றி உணராத அந்த ஆசைகள் பிரபஞ்சத்திற்கு எதிராகவே செயல்பட ஆரம்பித்தது. அது பிரபஞ்சத்திற்கு தாங்க முடியாத வலியையும் கொடுத்தது. நெடுங்காலமாக கொடுத்த வலியை பொறுத்து கொண்ட அந்த பிரபஞ்சம் இப்போது கோபத்திற்கு ஆளாகி தன் கோபத்தை வெளிக்காட்ட ஆரம்பித்துள்ளது. என்று தணியுமோ பிரபஞ்சத்தின் கோபம்? இவ்வளவு நாள் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கொடுத்த வழியை அது பொறுத்து கொண்டது. இனி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் வழியை எப்படி பொறுத்து கொள்ளப் போகிறீர்களோ? அதாவது அந்த காலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கெட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த காலத்துலேருந்து நல்லதை நிராகரித்து தான் இருந்தாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, திருடர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு காட்டில் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டுருப்பாங்க. நைட்டில் திருடிட்டு போவாங்க. ஸோ இப்படி தான் நடந்துச்சு. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து திருடன் ஊருக்குள்ளே வாழ ஆரம்பித்தான். அந்த மாதிரி மனசுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களும் ஆசைகளும் வாழ விட்டுட்டான். அது என்னாச்சு, மனுஷனை ஆக்கிரமிச்சிக்கிச்சு. அந்த ஆசைகள், தேவையற்ற ஆசைகள் மனுஷனை ஆக்கிரமிச்சிக்கிச்சு. அந்த ஆசை இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் வாழ முடியாது அப்படின்ற கட்டாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கான் மனுஷன். அது என்னாச்சு அப்படின்னா, பிரபஞ்சத்தை பற்றி உணராத அந்த ஆசை பிரபஞ்சத்துக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. பிரபஞ்சத்துக்கு தாங்க முடியாத வலியை கொடுத்துச்சு. பிரபஞ்சத்துக்கு மனுஷனால் எப்படிடா வலியை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மலையை உடைக்கிறது, ஆற்று மணல் கடத்துறது, ரேப் பண்ணுறது, கற்பழிக்கிறது, கொலை பண்ணுறது, ஒருத்தவங்களோட வலியை புரிஞ்சிக்காமல் அவங்களுக்கு கெட்டதை செய்கிறது, ஒருத்தனை முன்ன விட்டு பின்ன பேசுகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தை கோபப்படுத்தும், பிரபஞ்சத்துக்கு வலியை கொடுக்கும். ஸோ இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கு வலியை கொடுத்துட்டு இருந்தீங்க. இனி பிரபஞ்சம் உங்களுக்கு வலியை கொடுக்க போகுது. எப்படி பொறுத்துக்க போகிறீங்க? இங்கே எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கான், அரசாங்கம் மாறினா எல்லாமே மாறுன்னு நினச்சிட்டு இருக்கான். இங்கே யார் வந்தாலும் எதுவும் மாறாது. உணவில் எப்படி கலப்படமோ வாழ்கிற மனுஷனோட உள்ளத்தில் இங்கே நிறையா கலப்படம் ஆயிடுச்சு. அதுக்கான விளைவுகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். அதை நீங்கள் வாங்கியே தீரணும். அதாவது கடவுளுக்கு நல்லவன் கிட்ட தெரியும். ஆனால் பிரபஞ்சத்துக்கு எதுவுமே தெரியாது. நெருப்பு வந்துச்சுன்னா ஊரே எரிக்கும், வெள்ளம் வந்துச்சுன்னா ஊரே அடிக்கும். இந்த மாதிரி பிரபஞ்சம் கோபம் ஆகிடுச்சுன்னா நல்லவன் கெட்டவங்களாம் பார்க்கவே பார்க்காது. அது ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இனி வருங்காலம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட கோபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது பிரபஞ்சத்தை அடக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரு அளவுக்கு தான், அளவு மீறி போயிடுச்சு. இதை நீங்கள் பின்னால் பார்க்க தான் போகிறீங்க.